அனைவருக்கும் நமஸ்காரம். நான் உங்கள் சரவணன் தேவாங்கர் பேசுகிறேன். நம்ம இதுக்கு முன்னாடி பேசின விஷயம் தேவல மகரிஷியோட அவதாரத்தை பத்தி பேசணும். இந்த தேவல மகரிஷியோட அவதாரத்துக்கு அடுத்து சில விஷயங்களை நம்ம சமுதாய மக்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம். நூலுக்கு பிறந்தவர்கள் தேவாங்கர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு வழக்கு உண்டு. என்னப்பா சொல்ற, நூலுக்கு பிறந்தவர்களா? ஆமாங்க. நூல் அப்படின்ற அந்த புனிதத்துவமான ஒரு விஷயம் எதெல்லாம் குறிக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். நம்ம இப்ப உடுத்திருக்கிற உடையையும் நூல்ல தான் குறிப்போம். நம்ம எழுதக்கூடிய புஸ்தகங்கள், வாசிக்கக்கூடிய இலக்கண இலக்கியங்கள் எல்லாத்தையுமே நூல் அப்படின்றதான் குறிப்போம். எப்படி நூல்னு சொல்லி பேர் வச்சாங்க தெரியுமா? வேதவியாசர்னு சொல்லக்கூடிய மகா முனிவர் வேதங்களை ரிக் யஜுர் சாமமா இருந்ததை அதர்வன வேதமாக 4ஆ பிரிச்சு எழுத்து வடிவுல, இலக்கிய வடிவுல, நூல் வடிவுல எழுதுறாரு. எழுதிட்டு அதுக்கு பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லி பெரிய பெரிய பண்டிட்டுகள் எல்லாரும் ஒண்ணு கூடி இதுக்கு மிகவும் புனிதமான பேர் வைக்கணும், உலகத்திலே இல்லாத ஒரு பேர் இதுக்கு வைக்கணும், புனிதத்துவமா இருக்கணும் அந்த பேர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே யோசிக்கிறாங்க. அப்படி யோசிக்கிறப்ப சாப்பாடு சம்பந்தமா வைப்போமா, என்ன பேர் வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிறான். இந்த உலகத்துல நமக்கு பசியை விட மிகவும் புனிதமா உன்னதமா கருதக்கூடியது மானம். அந்த மானத்தை காக்கக்கூடியது உடை. அந்த உடைக்கு மூலதனமா இருக்கக்கூடியது நூல். அப்ப இலக்கண இலக்கியங்களுக்கு நூல்னு பேர் வைக்கணும்னு சொல்லிட்டு அப்பதான் முடிவு பண்ணி நூல் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. அப்ப இந்த நூலுக்கு சொந்தக்காரர்களாக இருக்கக்கூடிய தேவல மகரிஷியின் வழிவந்த தேவாங்கர்கள் அனைவரும் நூலுக்கு பிறந்தவர்கள்ன்றது இதன் மூலியமாவே சாட்சியாகுது. தேவாங்கர்களை தேவாங்க தெய்வ பிராமணர்கள்னு சொல்லி கூட சொல்லுவாங்க. நம்ம யக்ஞோபவீதம் சொல்லக்கூடிய இந்த மகா புனிதமான பூநூலை போடுறதுக்கு அதிகாரம் படைத்தவர்கள். என்னப்பா சொல்ற? ஆமாங்க, அதை அடுத்த எபிசோட்ல நம்ம பார்ப்போம். ரெண்டாவது, யாராச்சும் ஒருத்தங்களை கௌரவப்படுத்தணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யறோம்? அவங்களுக்கு மாலை போடுறோம், எலுமிச்சம்பழம் கொடுக்குறோம். இதெல்லாம் போக முதல்ல எடுப்புல செய்யக்கூடிய என்ன செய்யறோம்? பொன்னாடை போற்றுதல். அந்த பொன்னாடை போற்ற வழக்கம் எதன் மூலியமா வந்துச்சு? ஏன் பொன்னாடை போத்துறோம்? அது புனிதமானது. நூல் அப்படின்னு சொல்லக்கூடியது மிகவும் புனிதமானது. அந்த நூலால் உற்பத்தி செய்யக்கூடிய துண்டு பொன்னாடைகளை போர்த்துவதன் மூலியமாக அவர்களை மிகச் சிறந்தவர்களாக 100 பேர் இருக்கக்கூடிய இடத்துல யார் ஒருத்தருக்கு பொன்னாடை போத்துறாரோ அவரு மிகவும் பிரதானமானவர், அவர் தான் இந்த கூட்டத்துக்கே முக்கியமானவராக கருதக்கூடிய ஒரு நிலையை உருவாக்குவது எது? இந்த பொன்னாடை. அப்ப இந்த பொன்னாடை போத்துற வழக்கமும் இந்த நூல் அப்படின்ற விஷயத்துல இருந்து தான் வந்துச்சு. ரெண்டாவது, 5 விதமான நூல்களை நம்ம பிறந்ததுல இருந்து பயன்படுத்துறோம். தேவாங்கர்கள் எல்லாருமே நல்லா சிந்திக்கக்கூடிய விஷயம். பெரியோர்கள் எல்லாருமே பழைய விஷயங்கள் எல்லாமே ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக நான் இப்ப அந்த விஷயத்த 5 விஷயத்த சொல்ல போறேன். 5 நூல் என்னென்னப்பா? ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா பிறந்த உடனே கொஞ்ச நாள்ல அருணாக்குடி போடுவோம். கருப்பு கலர் கயிறுலையோ, வெள்ளை கலர் கயிறுலையோ, சிவப்பு கலர் கயிறுலையோ அவங்கவுங்க வீட்டுக்கு ஏத்தாப்புல அருணாக்குடி போடணும். அப்ப பிறந்த உடனே சொல்லக்கூடிய அரஞ்ஞான் கயிறு மூலியமாக இந்த நூல் நம்ம உடம்புல முதல்ல ஒட்டிக்குது. ரெண்டாவது, யக்ஞோபவீதம் சொல்லக்கூடிய பூநூல். அது நம்ம பிறந்ததுல இருந்தே குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம போட்டு பார்த்துடுறோம். மூணாவது, நம்ம எந்த ஒரு நல்ல காரியங்களாக செய்தாலும் அந்த காரியம் செய்வதற்கு முன்னாக அரசன கங்கண காப்பு கட்டி அப்படின்னு சொல்லிட்டு கன்னடத்துல ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. மஞ்சள் கிழங்குல மஞ்சள் கலர் நூலை கட்டி கையில காப்பா கட்டி அந்த விஷயம் முடிகிற வரைக்கும் அந்த காப்பை கலட்டாம நம்ம கையில கட்டியிருப்போம். அப்ப எந்த ஒரு விஷயத்த கட்டுறதுக்கு முன்னாடி அந்த விஷயத்துல நம்ம சாதிக்கணும், அந்த எடுத்த காரியத்தை நல்ல முறையில முடிக்கணும் அப்படின்றதுக்காக கட்டக்கூடியதுதான் இந்த மஞ்சள் கயிறுல கட்டக்கூடிய கயிறு. கங்கணம் சொல்லிட்டு கன்னடத்துல சொல்லுவோம். 3 ஆச்சா? ரைட். 4வதா கட்டக்கூடியது பெண்களுக்கு உரியது. பெண்கள் தாலி போடுறாங்க பாத்தீங்களா, அந்த மஞ்சள் கயிறு. அந்த தாலி கயிறு மூலியமா டெய்லி அவங்க குளிக்கிறப்ப மஞ்சள், கிருமி நாசினி சொல்லக்கூடிய மஞ்சள் அதுல தேய்ச்சி குளிப்பாங்க. அப்ப இயற்கையாகவே மஞ்சள் டெய்லி அவங்க உடம்புல அந்த மஞ்சள் கயிறு மூலியமாக போய் நோய் எதிர்ப்பு சக்திய பெண்களுக்கு ஏற்படுத்துது. இப்ப எல்லாருமே லேட்டஸ்டா தங்கத்துல தாலி செயின் போடுறாங்க. ஆக்சுவலா அப்படி போடக்கூடாது. ஆனா மக்கள் அதை தான் கௌரவமா நினைச்சிட்டாங்க. நீங்க எவ்வளவு தங்கத்திலால் ஆன உலோகத்திலால் ஆன பொருட்களை போட்டாலும் அந்த 4 கிராம்ல போடக்கூடிய அந்த தாலிக்கு தான் மகத்துவம். அதை அந்த மஞ்சள் கயிறுல போட்டு டெய்லி நீங்க குளிக்கிறப்ப மஞ்சள் தேய்ச்சி குளிச்சா உங்க உடம்புக்கு அவ்வளவு ஆரோக்கியம் வரும், நோய் தொற்றுக்கள் அண்டாது, கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகள் வராது. இந்த 4 கயிறு சொல்லிட்டோம். 5வது கயிறு, அதுவும் பெண்களுக்கு உரியது. 3 ஆண்களுக்கு 2 பெண்களுக்கு அப்படின்ற மாதிரி கான்செப்ட்ல பெரியவர்கள் கொண்டு வந்திருக்காங்க. என்னப்பா, வளைகாப்பு செய்யக்கூடிய காலகட்டத்துல
பெண்களோட வயிற்று பகுதியில 3 நூல்களை கொண்ட மஞ்சள் நூல், மஞ்சள்ல அந்த நூலை நினைச்சு அவங்க வயிற்றுல கட்டுவாங்க. வேப்ப கொளுத்து இருக்குல்ல, அந்த வேப்பங்கம்ப சின்னதா வளையக்கூடியதா பிளெக்சிபிளா உடைச்சு அதை நூல் வச்சு கட்டி காப்பா போடுவாங்க முதல்ல. அப்ப கசப்பு காப்பு கையில போடுறப்ப அதுவும் ஒரு வகையான கிருமி நாசினி. குழந்தை பிறக்கக்கூடிய காலகட்டத்துல அவங்களுக்கு நோய் தொற்றுக்களை எதுவுமே உருவாக்காம இருக்கிறதுக்காக இதை செய்யக்கூடியது. அப்ப மஞ்சள் கிருமி நாசினியாகவும் வேப்பங்குழுந்து கசப்பு அதுவும் கிருமி நாசினியாக இருந்து முன்பு காலத்துல பெரியோர்கள் எல்லாருமே கர்ப்பம் தரித்த பெண்களுக்கு வளையாப்பு செய்யக்கூடிய காலகட்டத்துல இந்த ரெண்டு விஷயத்தையும் செய்வாங்க. இப்ப யாரும் ஃபாலோ பண்றது இல்ல. முடிந்த வரை அந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க. நம் சமுதாய மக்கள் இல்லாம எல்லா சமுதாய மக்களுமே இந்த விஷயத்த ஃபாலோ பண்ணலாம். சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாருமே ஆழ அதுக்குள்ளேய கருத்துக்களை எல்லாருமே யோசிங்க. இப்ப நான் சொன்ன விஷயத்துல இருந்தே நூலுக்கு பிறந்தவர்கள் தேவாங்கர்கள்ன்ற விஷயம் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். இது சம்பந்தமான எந்த ஒரு கேள்வியாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதுக்கு விளக்கம் கொடுக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன். பின்வரும் தொடர்களில் மீண்டும் நம் சமுதாயம் பற்றிய நிறைய கருத்துக்களை தெரிவிக்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கிறேன். நன்றி.